இந்த ராஜமாதங்கி அம்மனுடைய எந்திரத்தை எழுதும் பொழுது உச்சிஷ்ட சாமுண்டி மாதிரி அல்லது உச்சிஷ்ட கணபதி மாதிரியான தெய்வங்களுக்கு பூஜை செய்துவிட்டு அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பிரசாதங்களை அள்ளி வாயில் போட்டு மென்று கொண்டு எதிரில் யாரிடமாவது கதையை பேசிக்கொண்டு எந்திரம் எழுத வேண்டும். பேசிக்கிட்டே எழுதணும். இப்போ கல்கண்டு எடுத்து வாயில போட்டு ஏதாவது பேசி இருந்தோம்னா என்ன ஆகும்? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் வாயில கல்கண்டை மெல்லும் பொழுது அந்த எச்சல் வந்து வெளியில தெரிக்கும். அப்போ உச்சிஷ்ட கணபதி என்றால் எச்சில் பட்ட கணபதி என்று அர்த்தம். உச்சிஷ்ட என்பதற்கு எச்சில் பட்ட என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த உச்சிஷ்ட கணபதிக்கு படையல் செய்த பிரசாதத்தை வாயில வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ராஜமாதங்கி அம்மனுடைய எந்திரத்தை எழுதி அந்த ராஜமாதங்கி அம்மனுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. ராஜமாதங்கி அம்மனை வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராஜமாதங்கி அம்மனோடு சேர்த்து 120 பரிவார தேவதைகள் கூடவே வருவாங்க. அந்த 120 பரிவார தேவதைகளுக்கும் பூஜை செய்யணும். ராஜமாதங்கி அம்மன் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது இல்லைங்களா, ஒரு ஆயுதத்திற்கும் பூஜை செய்ய வேண்டும். அப்ப நீங்க ராஜமாதங்கி அம்மனுக்கு பூஜை பண்ணாவே குறைந்தது 5 மணி நேரம் ஆகும். சரிங்களா? இந்த பூஜை செய்து அப்படி கொடுக்கக்கூடிய எந்திரம்தான் பதவியை கொடுக்கும், அதிகாரத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், படிப்பை கொடுக்கும், செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கும். நீங்க சும்மா எடுத்து ஒரு முக்கோணத்தை போட்டு அதில் ஆ ஊன்னுலாம் எழுதி அல்லது ஐயும் கிரியும் சவம்னு எழுத எப்படி வேலை செய்யாது. சரிங்களா? மூல மந்திரம்னா மூல மந்திரத்தை வந்து குறைந்தபட்சம் ஒரு 1008 முறை வந்து உரியேற்றி பூஜை செய்யணும். அதற்கு பிறகு வர அப்ப துர்க்கை, சாமுண்டீஸ்வரி, மதுரை வீரன், நீங்க எந்த எந்திரம் எழுதினாலும் அந்த அம்மனுக்கு உண்டான மூல மந்திரத்தை எழுதணும். அந்த மூல மந்திரத்தை வந்து ஒரு 1008 முறையாவது சொல்லணும். அப்ப 1008 முறை சொல்லும் பொழுது என்ன ஆகணும்? 1008 பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அப்ப நீங்க அர்ச்சனை பண்ணா என்ன செய்யும்? அந்த அம்மன் வரும்போது அந்த அம்மனுடைய பரிவார தெய்வங்கள் வர்றாங்க. அப்ப பரிவார தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யணும், அவர்களுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும்.